சருகுமான், காட்டுப்பன்றி, ராட்சச பல்லிகள், முள்ளம்பன்றி என ஒட்டுமொத்த காட்டு வம்சத்தையே சாப்பிட்டதாக வாக்குமூலம் கொடுத்து சிக்கலில் சிக்கியிருப்பவர்தான் நடிகை சாயா கடம். பிரபல மராட்டிய நடிகையான சாயா கடம் லாபட்டா லேடிஸ் என்ற படத்தில் நடித்ததன் மூலம் பெரும் வரவேற்பை பெற்றார். இதன் பிறகு அவருக்கு பாலிவுட்டில் தொடர் வாய்ப்புகள் குவிந்து வருகின்றன. இந்த நிலையில்தான் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியால் தற்போது சிக்கலில் சிக்கியுள்ளார். சமீபத்தில் யூடியூப் சேனல் ஒன்றிற்கு நடிகை சாயா கடம் பேட்டியளித்தார். அதில் சாயா கடமிடம் தாங்கள் என்னென்ன இறைச்சிகளை எல்லாம் சாப்பிட்டுள்ளீர்கள் என நெறியாளர் கேட்டார். இதற்கு சருகுமான், காட்டுப்பன்றி, ராட்சச பல்லிகள், முள்ளம்பன்றி என வனவிலங்குகளை எல்லாம் சாப்பிட்டுள்ளேன் என கூறினார். இதை பார்த்த விலங்குகள் நல அமைப்பு ஒன்று சாயா கடம் அளித்த பேட்டியை வீடியோ ஆதாரத்துடன் வனத்துறையிடம் புகார் அளித்தது. இதையடுத்து வீடியோவை ஆய்வு செய்த மராட்டிய வனத்துறையினர் சாயா கடமுக்கு சம்மன் அனுப்பியுள்ளனர். இத்தனை காட்டு விலங்குகளை அவர் சாப்பிட்டுள்ளார் என்று கூறியிருப்பதால் அவை வேட்டையாடப்பட்டிருக்க வாய்ப்பிருப்பதாகவும் வனத்துறையினர் சந்தேகம் அடைந்துள்ளனர். இதையடுத்து இந்த வழக்கை விசாரிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு நடிகை சாயா கடமை தொலைபேசியில் அழைத்து வலியுறுத்தியதாகவும், தான் வெளியூரில் இருப்பதால் மும்பை வந்த பிறகு கட்டாயம் ஆஜராகி விளக்கமளிக்கிறேன் என நடிகை சாயா கடம் வாக்குறுதி அளித்ததாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக சட்ட ஆலோசனை பெற உள்ளதால் தனக்கு அவகாசம் வேண்டும் என்றும் அவர் அதிகாரிகளிடம் கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரத்தில் நடிகை மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உரிய தண்டனை பெற்று தரப்படும் என வனத்துறையினர் கூறியுள்ளனர். வனவிலங்குகளை வேட்டையாடிய வழக்குகளில் ஏற்கனவே சில முன்னணி பாலிவுட் நட்சத்திரங்கள் சிக்கிய நிலையில் தற்போது வனவிலங்குகளை சாப்பிட்ட வழக்கில் நடிகை சாயா கடம் சிக்கியுள்ளார். இந்த விவகாரம் பாலிவுட் சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.